வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். நேற்றைய மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி சரி இருந்தது? ஸ்டார்டிங் எப்படி சரி இருந்தது மார்க்கெட்? நேற்று தங்கம் பெரிய அளவில் இறங்கி $1250 லோ போயிட்டு இப்போ 1255 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட் மார்னிங் சிங்கப்பூர் மார்க்கெட்ல. இந்த ஃபால்க்கு முக்கிய காரணம் என்ன? யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி. பட் யூஎஸ் டாலர் ஐஎன்ஆருக்கு அகெயின்ஸ்டா ஸ்ட்ராங் ஆகல. பட் ஓவரால் குளோபல் யூஎஸ் இண்டெக்ஸ் பெட்டரா இருந்திருக்கு அப்படிங்கறதுனால யூஎஸ் டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாயிட்டு கோல்ட்ல குறைஞ்சதுனால கிட்டத்தட்ட 1.2% ஃபால். நேற்று மட்டும் $12.6 இறங்கி இருக்கு, 6 சென்ட் இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த இறக்கத்துக்கு காரணம் அகைன் டாலர் தான். பட் 1250க்கும் கீழே மார்க்கெட் கரெக்டா சரியான சப்போர்ட். நம்ம ஐ திங்க் வெள்ளிக்கிழமை சொல்லியிருந்தேன் 1250 மேஜர் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த 1250 பிரேக் ஆகல. கரெக்டா 1250 10-20 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேல வந்து ஒரு $5 மேல முடிவடைஞ்சிருக்கு நேற்று. இன்னைக்கு அதிகாலை சிங்கப்பூர் மார்க்கெட்ல $1 or $2 அப்பதான் இருந்துட்டு இருக்கு. இன்கேஸ் இன்னைக்கோ இல்ல நாளைக்கு 1250 கீழே மார்க்கெட் பிரேக் ஆகி முடிவடைஞ்சது அப்படின்னா அகைன் ஒரு $6 $7 ஃபால் எதிர்பார்க்கலாம் ஒரே நாள்ல. நான் முக்கியமாக நேற்று இதே நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம். ஒரு நேர் கேட்டிருந்தா ஷார்ட் வேணா போங்க, ஜஸ்ட் $4 to $5 தான் ஸ்டாப் லாஸ். 1269 செல்லிங் போயிங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 1275 மேல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி 1275 மேல மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா பையிங் போயிட்டு அதே 1269 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் இது செல்லிங் போய் இருந்தீங்க அப்படின்னா அந்த $4-5 ஸ்டாப் லாஸுக்கு கிட்டத்தட்ட $12 நல்ல ப்ராஃபிட். பட் இங்க அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. ஏன்னா யூஎஸ் டாலர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆச்சோ அதே அளவுக்கு ருப்பியும் வந்து ஸ்ட்ராங், தட் இஸ் ருப்பி கம்பேரிட்டிவ் டு ஆல் அதர் கரன்சிஸ் பெட்டரா இருந்திருக்கிறதுனால இங்க பெரிய மாறுதல் இல்லை. இங்க ஜஸ்ட் ஒரு $178 10 கிராமுக்கு மட்டும் இறங்கி இருக்கு. சார், அதே மாதிரி இப்ப ரூபாய் மதிப்பு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது கோல்ட் ரேட்ல வந்து இப்போ ரெடியூஸ் ஆகுமா? அதாவது ருபி வேல்யூ அண்ட் கோல்ட் ரேட் அதுக்கு சம்பந்தம் ஏதாவது இருக்கா சார்? லிங்க் டைரக்டா இருக்கு இல்லையா? இப்ப நேற்று வந்து $60.22 இருந்தது, $60.52 இருந்தது நேற்று. இப்போ வந்து $60.29 இருக்கு. ரொம்ப சின்ன மாறுது, ஒரு 20 பைசா ஸ்ட்ராங்கா இருக்கு ருபி. அதே சமயம் டாலர் அதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கோல்டுக்கு போயிருக்கு. ஸோ கோல்டு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டாலருக்கு மூவ் ஆயிருக்கு. இந்த டைம்ல எடுத்து பார்த்தோம்னா ருபி வந்து $62 இருந்தது அப்படின்னா நம்ம கோல்டு கொடுத்து வாங்கக்கூடியது $1 காஸ்ட் $62 கொடுத்து வாங்கணும். ஸோ கோல்டு $1250 ஃபார் எக்ஸாம்பிள்னா 1250 இன்டூ 62 அப்படின்னா கூட தான் வரும். இதே ருபி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா $60 58 வந்திருக்குன்னா 1250 இன்டூ 58 அப்படின்னா விலை குறைஞ்சிருக்கும். ஸோ ருபி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கோல்டோட காஸ்ட் இங்க நமக்கு குறையும். ருபி வீக் ஆச்சு அப்படின்னா கோல்டோட காஸ்ட் கூடும். ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது அதாவது ட்ரேடர் வந்து இப்ப கரன்சி வேல்யூ மூவ்மெண்ட் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய அவசியமா? அது டெய்லி அப்டேட்ஸ் அப்படிங்கறது என்ன கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாது. டெய்லி அப்டேட்ஸ் என்ன யாரெல்லாம் லெவல்ஸ் பார்க்காம டெக்னிக்கல் சார்ட்ஸ் பார்க்காம பிளைண்ட் ட்ரேடிங் பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு என்ன ஆச்சு யூஎஸ்ல, கோல்டு என்ன ஆச்சு அங்க இங்க இப்படிதான் கேட்டுருவாங்க. நேற்று கோல்டு கிட்ட அங்க வந்து 1.2% இறங்கியும் இங்க 1.2% இறங்கல. கோல்டு பெரிய ஃபால் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா கோல்டு ஸ்ட்ராங் ஆனதுக்கு ஓரளவுக்கு பெட்டரா அதே ப்ரொபோர்ஷன்லயே வந்து ருப்பியும் ஸ்ட்ராங் ஆனதுனால, டாலர் ஸ்ட்ராங் ஆனது அதே ப்ரொபோர்ஷன்ல ருப்பியும் ஸ்ட்ராங் ஆனதுனால கோல்டு இறக்கும் பெரிய அளவு காட்டல. கிட்டத்தட்ட வந்து நேற்று முன்தினம் இருந்த மாதிரி இருந்திருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ருப்பி பெரிய மூவ்மெண்ட்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரினா கண்டிப்பா இன்னைக்கு வந்து கோல்டு ஒரு பெரிய அளவுல வந்து நேற்று $200 கிட்டத்தட்ட ஒரு $300 ஆஃப் ஃபாலா இருக்கணும் பர் 10 கிராம்ஸ் எடுத்து பார்த்தோம்னா. இந்த ஃபால் ஆகாததுக்கு காரணம் ருப்பியும் ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால. சார், பிகினர்ஸ் வந்து இப்போ மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது 50,000 வந்து மேக்ஸிமம் லிமிட் நீங்க சொன்னீங்க. அது கீழே ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 20,000 போட்டா எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும்? மினிமம் லிமிட் 50,000. ஆனா அந்த மினிமம் 50,000 லிமிட்ஸே வந்து நானு 50,000 ரொம்ப குறைவு, 80,000 வச்சு பண்ணுங்க அப்படின்னு. முடியலையா இல்ல நான் மினி கான்ட்ராக்ட்ஸ்ல மட்டும் பண்றேன் அப்படிங்கிறவங்க வேணுமானாலும் ஒரு 50,000 வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா 50,000 வச்சு பண்ணும்போது 5,000 தான் மாசம் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். 22 நாளைக்கு $5,000 எதிர்பார்க்கறதுனா ஒரு நாளைக்கு $250 ரிட்டர்ன் எதிர்பார்க்கறதுக்காக
யாரும் உட்காந்து ட்ரேட் பண்ண போறது. ஒரு 80,000 1 lakh போட்டீங்கன்னா 8,000 to 10,000 ப்ராஃபிட் எதிர்பார்க்கும் போது ஒரு நாளைக்கு 500 ரூபாங்கிறது ஓகே, தட்ஸ் வெல் அண்ட் குட்ன்ற மாதிரி இருக்கும். So 50,000 குள்ள நீங்க ட்ரேட் பண்ண வராதீங்கன்னு சொல்ல வரீங்களா சார்? அப்போ 30,000 ட்ரேட் பண்ண வராதீங்க, வந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல வந்து நீங்க என்ன கமாடிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ண சொல்றீங்க, தென் ஒரு ட்ரேடிங்ல ஒரு நல்ல வியூ கிடைச்சது, அதாவது ஒரு நாலேஜ் கிடைச்ச பிறகு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சது உங்களுக்கு, அப்போ வந்து நீங்க என்ன கமாடிட்டி சூஸ் பண்ண சொல்றீங்க நீங்க? சரி, ஃபர்ஸ்ட் நீங்க கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 2 கமாடிட்டி நான் எப்பவுமே ஆஃபர் பண்ணுவேன். க்ரூட் ஆயிலும் சில்வர் மினியும் எடுத்து பண்ண சொல்லுவேன். அது பெட்டர் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கோல்டு மெகா எடுத்துக்கலாம், சில்வர் மெகா எடுத்துக்கலாம், அண்ட் தென் க்ரூட் ஆயில செகண்டரி ஆக்கிக்கலாம். ஸோ கோல்டு மெகா சில்வர் மெகா பெருசா எடுத்து பண்ணா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3.5 to 4 lakhs வச்சு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சாலிடா வந்து கோல்டு மெகா சில்வர் மெகால ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4,000 5,000 லாபம் ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போகலாம். நிக்கல் ரைசஸ் as US job data signals low rates. சோ நிக்கல் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்கு, மூவ்மெண்ட் என்னவா இருக்கு சார்? வெள்ளிக்கிழமை US ஜாப் டேட்டா பெட்டரா இருந்ததுனால அதை வச்சு பேஸ் மெடல்ஸ் கொஞ்சம் டிமாண்ட் கிரியேட் ஆனதுனால நிக்கல் கொஞ்சம் மேல போன மாதிரி நேற்று இருந்திருக்கு. பட் அது ஸ்டடி மூவ்மெண்ட்லாம் கிடையாது. இந்தோனேஷியால எதுவும் பேன் ரிலீஸ் பண்றாங்க இல்ல பேன் ரைஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நிக்கலோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். மற்றபடி நிக்கலுக்கும் யூஎஸ் ஜாப் டேட்டாக்கும் டைரக்ட் சம்பந்தம் இருக்கு. பட் அப்படின்னா எல்லா பேஸ் மெட்டல்ஸும் மூவ்மெண்ட் கொடுத்துடணும். காப்பர், ஜிங்க், லெட், அலுமினியம் எல்லாமே கொடுத்துருந்தா ஃபைன். இப்ப நேற்று வந்து யூஎஸ் கொஞ்சம் பெட்டரா டாலர் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணனால நேற்று எடுத்து பார்த்தோன்னா எல்லா கமாடிட்டி நிக்கல் கிட்டத்தட்ட வந்து $20 ஏறி முடிவடைஞ்சிருக்கு. மற்ற கமாடிட்டிஸ் எல்லாமே அப்படியே சைலண்டா தான் இருந்தது. ஸோ பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே மூவ்மெண்ட் ஒன்னா கொடுத்தோம்னா ஃபைன். அந்த நியூஸுக்கு பேஸ் மெட்டல்ஸ் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கமாடிட்டி மட்டும் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அது மேலும் பேசலாம் சார். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர்ல எல்லாம் இருக்காங்க. வணக்கம் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க விஜயகுமார். சார், நீங்க சொன்ன மாதிரி நான் 1275 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இப்போ சில்வர் நான் ஷார்ட் இருக்கேங்க. வெரி குட். எம்சிஎக்ஸ்ல வந்து 42,300 ஷார்ட் இருக்குங்க. கவர் பண்ணல ஆக்சுவலா. அதை இப்ப எப்ப கவர் பண்ணாங்க, எந்த மாதிரி? அதாவது இப்ப கோல்டு வந்து 1240 ஆக்சுவலா முதல்ல சப்போர்ட்டா இருக்குது. இப்ப 1215 சொல்லி சொல்றீங்க. பட் இப்ப என்ன எதிர்பார்க்கலாங்கிறத நீங்க சொல்லுங்க. வந்து மீடியம் மிடில் சப்போர்ட் 1250 ட்ரீட் பண்ணி மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் ஆச்சு அப்படின்னா 1242 வரும். ஸோ இப்போ வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று ஷார்ட் போயிருக்கீங்க, கிட்டத்தட்ட வந்து 500 ரூபா 15,000 லாபத்தில் இருக்கீங்க ஒரு லாட் சில்வர் மெகால. அப்படி இருக்கும்போது தாராளமா வெளியேடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து $12 ஃபால் ஆச்சுன்னா ஒரு $4 to $5 ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கணும். அந்த $5 ரிட்ரேஸ்மெண்ட் இன்னைக்கு மார்னிங் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மேல இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபர்தரா ஏறுதா இறங்குதான்ற டெசிஷன் நீங்க எடுக்க வேண்டாம். 1250க்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா செல் போகலாம். இல்ல 1250 பக்கம் போச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா பையிங் கூட போய்க்கலாம். இன்னைக்கு சில்வர் லெவல்ஸ் எடுத்தோம்னா 42,100க்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. 100 பாயிண்ட் லாபத்துல வெளியாகலாம். அதே டவுன் சைட்ல 41,722 கீழே போச்சுன்னா செல்லிங் போகலாம். சரியா ஒரு 100-120 ரூபாய் லாபத்துல வெளியாகும். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். பெங்களூர்ல இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் லக்ஷ்மண். வணக்கம் மேடம், லக்ஷ்மண் ஃப்ரம் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க லக்ஷ்மண், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், அதே கூடாயில இப்ப சில்வர்ல இன்வைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தான் பாத்துட்டு இருக்கேன். இதுக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ணல. ஓகே. அதுக்காக சார் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இது மாதிரி கூடாயில சில்வர்ல இன்வைட் பண்ணலாம்னு எனக்கு பிசினஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அவர் ட்ரைனிங் அட்டன் பண்ண அப்புறம் அது மாதிரி இன்வைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் அவர் பெங்களூர்ல பிரான்ச் ஓபன் பண்ணுவான்னு சொன்னாரு. பட் அப்புறம் ஃபீட்பேக் ஒன்றும் தெரியல. ஓகே ஃபைன். சரி, பெங்களூர்ல செப்டம்பர் 4ஆம் தேதி பிரான்ச் ஓபன் பண்ணிட்டாங்க. அநேகமாக அடுத்த ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள மேக்சிமம் ஒரு செமினார் கண்டிப்பா இருக்கும். இதே நிகழ்ச்சியில இன்ஃபார்ம் பண்றோம், வந்து கலந்துக்கோங்க. நன்றி. மேலும் பேசுவோம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மகேஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க மகேஷ், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. வணக்கம் மேடம், தருமபுரியில பேசுறேன். சொல்லுங்க மகேஷ், நீங்க பேசுறது கேக்குது. கேள்வி என்னன்னு கேளுங்க. பிரான்ச் தருமபுரி இருக்குதான்னு கேட்கலாம். கிரேட் அட்வென்ச்சர் தருமபுரி இருக்குதான் பிரான்ச்சுங்க. தருமபுரியில பிரான்ச் ஆல்ரெடி இருந்தது. அந்த பிரான்ச் கிருஷ்ணகிரிக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க தருமபுரியில இன்னொரு நியூ பிரான்ச் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரிக்வயர்மெண்ட் கேட்டிருக்காங்க பிரான்ச்சைசிக்காக. அதற்கு முன்னாடி நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ண கண்டிப்பா ஹெட் ஆபீஸ்க்கு தொடர்பு பண்ணீங்கன்னா மொத்த விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க. இல்ல உங்களுக்கு அங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர்லயே சேலம் இருக்கு. சேலத்துல ரீஜனல் மண்டல அலுவலகமே இருக்கு. தாராளமா அங்க ஒரு 2 டேஸ்
போயிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லா மார்க்கெட்டை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க சிலத்துலயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சென்னை ஹெட் ஆஃபீஸ்லயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நன்றி சார். யூஎஸ் அண்ட் மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து ஹாலிடேஸ் இருக்கும்போது இந்தியன் கமாடிட்டி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதை விட குறைவா இருக்குமா சார் அன்னைக்கு அந்த டேல? சிம்பிள். அதாவது ஒரு 1 year பேக் சாட்டர்டே மார்க்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த சாட்டர்டே மார்க்கெட் வந்து ரொம்ப டெடா இருக்கும். அதாவது குரூடாயிலாம் ஒரு 8 ரூபா 10 ரூபா மூவ்மெண்ட் அப்படி. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டே இருக்காது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் மட்டும் இல்லை அப்படின்னா ஒரு 70% மூவ்மெண்ட் குறைஞ்சிரும். அதர் கர்வ் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் லைட்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கும் மூவ்மெண்ட்ஸ். அதனால யூஎஸ் மார்க்கெட் முக்கியமா மோஸ்ட்லி ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்தியன் மார்க்கெட்ல மூவ்மெண்ட்ஸ் குறைவா தான் இருக்கும். சார், அதே மாதிரி ஒரு ட்ரேடருக்கு வந்து இப்போ டேட்டா ரிலீஸ் வந்து டெய்லி வந்து ஒரு நாட்டுல ஒரு கண்ட்ரில வந்து வெளியாக இருக்கு. அதெல்லாம் மார்க்கெட் வந்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது சார்? டேட்டாஸ், மார்க்கெட், டெக்னிக்கல்ஸ் இது 3 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலா மார்க்கெட் இன்னைக்கு ஏறணும் இல்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா 80% அது கரெக்டா தான் இருக்கும். டெக்னிக்கலா என்ன சொல்லுது அப்படிதான் இருக்கும். ஸோ டெக்னிக்கலா ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா ஏறத்துக்கான செய்தி வெளியாகும். அந்த செய்தி எந்த டேட்டாக்கு ஒத்து போதோ அந்த டேட்டா பாசிட்டிவா வரும். ஸோ இப்படிதான் இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. ரிவர்ஸ்ல பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு ஏறணுமா, அதுக்கு தகுந்த நியூஸ் வெளியாகும். இப்ப நேற்று மார்க்கெட் ஏறுமா இறங்குமாங்கிறது நமக்கு தெரியாது மார்னிங். ஆனா 1275 பக்கமா ஸ்டாப்லாஸ் ஷார்ட் அடிச்சு ஸ்டாப்லாஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு $4 ரிஸ்க் எடுங்க, $8 புக் பண்ணுங்க அப்படின்னு. சோ அப்படி செல் போய் இருந்தாங்கன்னா கண்டிப்பா $8 புக்கிங். ஆனா அதுக்கு தகுந்த நியூஸ் என்ன, டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு. டாலர் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிற எனக்கு தெரியுமா? தெரியாது. அது இட்ஸ் வேர்ல்ட் எக்கானமி அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது டேட்டாஸ், எல்லா டேட்டாஸும் வரும். டேட்டாஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒவ்வொரு நாள் என்ன செய்தி வெளியாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதை வச்சு மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்றது ஒரு 20% தான் எடுபடுமே தவிர 80% உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். மேலும் பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அய்யூப். சொல்லுங்க அய்யூப், சந்தேகங்கள் என்ன கேளுங்க. சார், கரண்ட் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்றதுக்கும் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ட்ரேட் பண்றதுக்கும் என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன டிராபேக் இருக்கு? என்ன பெனிஃபிட்? ரைட். See, கரண்ட் கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் டெய்லி பேசிஸ்ல இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய டிமாண்ட் சப்ளை தகுந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் 100% லைவா போயிட்டு இருக்கும். அதே நீங்க ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸ் இன்னைக்கு கரண்ட்ல ட்ரேட் ஆகிறத விட நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் கான்ட்ராக்டோட மூவ்மெண்ட்ஸ் இப்பவே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்க கரண்ட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை பாக்குறது இல்லாம நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் மூவ்மெண்ட்ஸை பாக்குறது ஒண்ணு, அது இட்ஸ் டஃப், தேவையில்லைன்னு சொல்லுவேன். இரண்டாவது, சில நேரம் கரண்ட் கான்ட்ராக்ட் வந்து 4 ரூபா இருக்கும், பட் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து 2 ரூபாவும் ஏறி இருக்கலாம், 6 ரூபாவும் ஏறி இருக்கலாம். ஏன் எதுக்குன்னு நீங்க போய் பெருசா அதை ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரே ஒரு அட்வான்டேஜா பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்றது என்னன்னு பார்த்தோம்னா, கரண்ட்ல பை பண்ணும்போது மார்க்கெட் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா உடனடியாக அடுத்த கான்ட்ராக்ட்ல போயிட்டு செல் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து அவங்க அட்வான்டேஜ் நினைக்கிறாங்க, அதுவும் டிஸ்அட்வான்டேஜ் தான். அப்படி செய்யறது எப்போ செய்யணும் அப்படின்னா திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்துல நேச்சுரல் கேஸ் ஏதோ ஒரு கமாடிட்டி ரொம்ப ஃபாஸ்டா ஏறுது இல்ல ரொம்ப ஃபாஸ்டா இறங்குது, ஏன் ஏறுது இறங்குதுன்னே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா புரியாத சமயத்துல அடுத்த கான்ட்ராக்ட்ல போய் வேணா அத ஹெட்ஜ், நீங்க உங்க பாஷையில ஹெட்ஜ்னு நாங்க ஆர்பிட்ரேஜ் சொல்லுவோம், நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல போயிட்டு நீங்க அதை செல் பை, இந்த கரண்ட்ல பை நெக்ஸ்ட் செல், கரண்ட் செல் நெக்ஸ்ட்ல பை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதாவது அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் செட்டில் ஆகிறதுக்கும் வெயிட் பண்ணி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி பழையபடி என்ன பொசிஷன் அதை ஓபன் பண்ணி விட்டுக்கிறது நல்லது. அதுக்கு மட்டும் தான் கரண்ட் கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணலாமே தவிர அதே மாதிரி கரண்ட் கான்ட்ராக்ட் முடிகிற கடைசி 5 நாள் கரண்ட்ல ட்ரேட் பண்ண வேண்டாம். பொசிஷன் இருந்தா மட்டும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுங்க, ஃப்ரெஷ் லாட்ஸ் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறது நல்லது. நன்றி. மேலும் பேசும் சார். கோவையில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் வெங்கட். ஹலோ மேடம். சொல்லுங்க வெங்கட். சார் பேசுவாங்களா? பேசுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க வெங்கட். சார், ஆக்சுவலா 1200 சொன்னா பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க, பொசிஷன் லாங் பொசிஷன் எடுக்கலாங்களா? என்ன சொல்றீங்க புரியல? 1200 கோல்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பொசிஷன் வந்து பையிங் பண்ணலாங்களா, ஃபார்வர்ட் பண்ற மாதிரி? இல்லைங்க. இப்போதைக்கு அடுத்த $8 என்ன ஆக போகுது ஃபர்ஸ்ட் நம்ம கவனிப்போம். அடுத்து தொடர்ந்து நீங்க இருந்தீங்கன்னா தான் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தாலும் இல்லை தொடர்ந்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல கிளைன்ஸா இருக்கீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். படிப்படியா மார்க்கெட் அந்தந்த ஸ்டேஜ்ல என்ன முடிவெடுக்குது அப்படிங்கறத அங்கங்க டிசைட் பண்ணி பண்றது நல்லது.
$1200 போச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு எத்தனை நாள் பிடிச்சிருக்கு, எத்தனை ஒவ்வொரு நாள் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நமக்கு மூவிங் ஆவரேஜஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்த சப்போர்ட், அங்க என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரைவ் ஆகுது அப்படிங்கிறது எத்தனை நாள்ன்ற கணக்கு, எவ்வளவு மூவ்மெண்ட்ஸ்ங்கிற கணக்கு. நம்ம இப்பவே அதை எடுத்து பேசுறது தவறுதான் வேண்டாம். தொடர்ந்து பேசுங்க சார். பொள்ளாச்சியில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீனிவாசன். வணக்கம் சார். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நேற்று வந்து சார் இந்த டிசம்பர் 31 வரை கோல்ட் அண்ட் சில்வர் கான்ட்ராக்ட் இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு ரூமர் வந்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா சார்? இல்லைங்க. சரி, அதாவது ஒரு மாதம் முன்னாடி வரையில MCXல பைனான்சியல் டெக்னாலஜிஸோட ஸ்டேக் ஷேரை வந்து பெரிய அளவில் குறைக்க சொல்லி 2% எடுத்துட்டு வந்தாதான் நாங்க நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட், அதாவது 2015 கான்ட்ராக்ட் நாங்க லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு FMC ஈட்ட கட்டளை இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுல கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருந்தது. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் புதன்கிழமை அன்று அவங்க அது தகுந்த மாதிரி அவங்களோட ஷேர்ஸ்ல பெரும் பங்கு அக்கார்டிங் டு FMC நார்ம்ஸ் எல்லா பங்கையும் அவங்க கொடுத்துட்டாங்க. 2% மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்ததுனால ஃபைன், ஓகே, இப்போ வந்து 2015 கான்ட்ராக்ட் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. FMCயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அநேகமாக அடுத்த ஒரு வாரம் 10 நாள்ல காப்பர்ல இருந்து எல்லா கமாடிட்டியுமே நெக்ஸ்ட் 2015 கான்ட்ராக்ட்ஸ் லான்ச் ஆக ஆரம்பிச்சோம். நன்றி சார். தொடர்ந்து பேசும் திருப்பூர்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அசோக் குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க அசோக் குமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், MCA முடிச்சிருக்கீங்க. பேசுங்க. இந்த கமாடிட்டி பத்தி இப்பதான் கேள்விப்படுறேன். இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி லாபம் சம்பாதிக்கணும் ஷார்ட் கேட்கலாம் அப்படின்னு. அசோக் குமார் திருப்பூர்ல கிரேட் வெஞ்சர்ஸோட நேரடி மண்டல அலுவலகம் முக்கிய மெயின் சிட்டிலே இருக்கு. தாராளமா நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆபீஸ்க்கு தொடர்பு கொண்டு அங்க திருப்பூர் நம்பர் வாங்கி நேர்ல போய் சந்திக்கலாம். MCA படிச்சிருக்கீங்க, தாராளமா நீங்க சார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ண ரொம்ப ஈஸியா பழகலாம். ஆல்ரெடி நெட் யூசேஜ்லாம் நல்லாவே இருக்கும். வெப்ல போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் நீங்க. ஆனா முக்கியமா உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது என்ன மாத வருமானம் வேணுமோ அதற்கு 10 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வேணும் அப்படின்னா 1 லட்சம் போடுங்க. 20,000 மாதம் ஒரு வருமானம் வேணும்னா 2 லட்சம் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அந்த வருமானம் எப்படி கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸை பார்த்து எடுக்கிறது அப்படிங்கிறது அங்க ஆஃபீஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணி பழகினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா டெக்னிக்கல் சார்ட்ஸ் பக்கம் போயிட்டு கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட்டை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த சார்ட் எந்த அளவுக்கு யூஸா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதற்கு தனியா இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு சார்ட்டை பேஸ் பண்ணி அதுல ட்ரேட் பண்றது நல்லது. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் அன்சர் பாஷா. வணக்கம் மேடம். சொல்லுங்க அன்சர் பாஷா, பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க அன்சர் பாஷா. சார், இன்னைக்கு ஜிங்குடைய பொசிஷன் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஜிங்க் நேற்று முடிவடைந்த விலை 144 ரூபாய் 30 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 144 ரூபாய் 75 காசுக்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். 25-30 காசுல வெளியாகிறது நல்லது. அதே செல் சைட்ல 143 ரூபாய் 95 காசுக்கு செல்லிங் போகலாம். அதுலயும் 25 பைசா லாபத்துல வெளியாகிறது நல்லது. சார், ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஏற்படும் போது எல்லா ட்ரேடர்ஸ் வந்து இந்த கமாடிட்டி வந்து பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கமாடிட்டி வந்து அஃபெக்ட் ஆகல, அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அது பாதிக்கப்படலைன்னா என்ன ரீசனா இருக்கும் நினைக்கிறீங்க? அது சொல்லுங்க சார். இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு லாஸ்ட் வீக் 2 வீக்ஸாவே சொல்லிட்டு இருந்த விஷயம். என்னன்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் எடுத்துக்கலாம். உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நேரடியா பாதிக்கக்கூடிய கமாடிட்டி க்ரூட் ஆயில். ஆனா உக்ரைன் ரஷ்யா டென்ஷன் இருந்தப்ப க்ரூட் ஆயில் பிஹேவே ஆகல. ஆக்சுவலா ஏற வேண்டிய கமாடிட்டி படிப்படியா இறங்கிட்டு தான் இருக்கு. சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆகல. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் வரும் அப்படின்னு. சோ டெக்னிக்கலா மார்க்கெட் வந்து நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருப்பேன், $96 பிரேக் ஆச்சு, $92 வந்துடும் அடுத்த பேண்டுன்னு. கரெக்டா $92க்கும் $96க்கும் நடுவில் தான் மார்க்கெட் இருந்தது. இப்ப அடுத்து $89 சப்போர்ட்டா வச்சுட்டு பை வேணா பண்ணலாம். இப்ப பை பண்ணலாம். கிட்டத்தட்ட $3 அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பிக் திங். அதே மாதிரி ப்ராஃபிட் ஒரு $3 to $4 எய்ம் பண்ணி தாராளமா க்ரூட் ஆயில் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொசிஷன் எடுத்து ஹோல்டும் பண்ணலாம். ஒன்னு. இரண்டாவது எடுத்து பார்த்தோம்னா, இந்த டெக்னிக்கல் படி என்ன நடக்குதோ அது தகுந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் தான் வெளியாகும். இதை நம்ம கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். சரி, இன்னைக்கு வந்து அலுமினியம், நேச்சுரல் கேஸ், சில்வர் லெவல்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல? பேஸ் மெட்டல்ஸ், ப்ரீஷியஸ் மெட்டல், எனர்ஜி எல்லாமே கேட்டீங்க.
சில்வரை பொறுத்தவரை இன்னைக்கு 42,900 மேல ஏறிச்சுன்னா பை, தட் இஸ் ஆல்ரெடி சொன்னதா. 42,100 வச்சுக்கலாம். 100க்கு மேல ஏறினா பை பண்ணலாம், 100 ரூபா லாபத்துல வெளியாகலாம். அதே டவுன் சைட்ல 41,720 கீழே போச்சுன்னா செல் பண்ணலாம், அதே 100 ரூபா லாபத்துல வெளியாகலாம். கேஸை பொறுத்தவரையில 235 ரூபா 15 காசுக்கு மேல பை, 2 ரூபா டார்கெட் இருக்கு, இருந்தாலும் 1 ரூபா லாபத்துல வேணா 2 லாட்டா போட்டு வெளியேக்கலாம். அதே டவுன் சைட்ல 231 ரூபா 95 காசு கீழே செல், கரெக்டா 1 ரூபா லாபம் தான் இருக்கு. 80 பைசா லாபத்துல வெளியாகிறது நல்லது. அதான் வேற அலுமினியம் கேட்டிருந்தீங்களா? அலுமினியம் 126 ரூபா 40 காசுக்கு மேல பை, 25 பைஸ் ப்ராஃபிட் போதும். அதே டவுன் சைட்ல 125 ரூபா 70 காசு கீழே செல், அதே 25 பைசா லாபம் போதும். நன்றி. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரமா கமாடிட்டி வாணிபம் குறித்து பலவிதமான ஏற்றம் இருக்கும் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.